ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு டாட்மாடெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் ஃபீல்டை பற்றி தான். ஆக்சுவலாக டெப்த் ஆஃப் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து நிறையா டைப்பில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா மட்டும் ஷார்ப்பாக இருக்கும். அதை தாண்டி மற்ற ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல பிளர்ராக இருக்கும். அதுதான் வந்து நீங்கள் வந்து நல்லா கிளியராகவும் எடுக்கணும்னு நினைப்பீங்க, ஷார்ப்பாக எடுக்கணும்னு நினைப்பீங்க. இப்போ இதை வந்து நம்ம 3ds மேக்ஸில் நிறையா ஒர்க் பண்ணி பார்த்துருப்போம். ஆக்சுவலாக இந்த லென்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டெப்த் ஆஃப் ஃபீல்டுக்கு அந்த லென்ஸோட ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0.7, 1.7, 2.8, 4.2 அந்த மாதிரி வந்து ரேஷியோ அதிகமாயிட்டே இருக்கும். நம்மளோட பிசிக்கல் கேமரா இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து 8 அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே எல்லா இடமுமே வந்து ஷார்ப்பா இருக்கும். இந்த மாரி எஃப் நம்பர் வந்து 2.8 அப்படின்னு வச்சுட்டோம்னா, நம்ம ஃபோக்கஸ் பண்ற ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பா இருக்கும். மத்த ஏரியா எல்லாமே வந்து ஒரு பிளர்ரா இருக்கிற மாரி இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா, உங்களால கிரியேட்டிவா வந்து எந்த ஒரு ஃபோட்டோனாலும் எடுத்துற முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு நார்மலா இருக்கிற ஃபோட்டோவையும், நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குடுக்குறதுக்கு இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நார்மலா இருக்கு. பட் ரொம்ப சூப்பரா குடுக்கணும் அப்டின்னா, இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்ட் கான்செப்ட் வந்து ஒரு ஃபோட்டோனா, நம்ம கேமரால தான் எடுக்க முடியுமா? அப்படிங்கிறது எல்லாமே கிடையாது. இப்போ ஃபோட்டோஷாப்பே பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபோட்டோஷாப் 2024 பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டுக்காக. ஆக்சுவலா நான் வந்து இங்க ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கேன். இந்த ஃபோட்டோல பேக்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நார்மலா இருக்கிற மாரி தான் பிளர் இருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டர் வந்து நார்மலா அப்படியே நல்லா கிளியரான பிக்சர் மாரி இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அப்படிங்கிற இந்த நியூ ஃபீச்சர்ஸ வந்து இதுலயே நீங்க 3ds மேக்ஸ் வீடியோல வந்து ஷார்ப்பா ஃபோட்டோ எடுத்துட்டு, நீங்க ஃபோட்டோஷாப்ல கொண்டு வந்தும் கூட ரியல் கேமரால இருக்கிற அந்த ஃபீல் வந்து கொண்டு வந்துர முடியும். இப்போ ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்திருக்கேன். ஃபில்டர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இதுல கேமரா ரா ஃபில்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது நார்மல் ஒரு ஃபோட்டோவ நீங்க லோட் பண்ணாலே போதும். இப்போ இந்த கேமரா ரா ஃபில்டர்ல லைட்டா நீங்க பிக்சர வந்து கலர் டெப்த் எல்லாம் குடுக்கணும் அப்படின்னாலே கலர் கரெக்ஷன்ல குடுக்கலாம். ஆனா, இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கு பாருங்க. லென்ஸ் பிளர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இத நான் கிளிக் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ல அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன குடுத்துருங்க. இந்த ஆப்ஷன்ஸ் குடுக்கும்போது என்ன ஆகும்னா, பிக்சர வந்து ஒரு 3 லேயரா வந்து அதுவே வந்து செக்ரிகேஷன் பண்ணி பிரிச்சுரும். ஓகேங்களா? அதாவது தனித்தனியா கட் பண்ணி எடுக்காது. அந்த கலர் வேரியன்ட் டிஸ்டன்ஸ வந்து அது கால்குலேட் பண்ணும். ஃப்ரண்ட், சப்ஜெக்ட், பேக் அப்படிங்கிற மாரி. அது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கீழ இருக்கு பார்த்தீங்களா? இப்ப லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த செக்ஷனே வந்து ஆக்டிவேட் ஆகும். இதுல இந்த சைடுல ஒரு ஏரோ குடுத்துருக்காங்கல்ல. இது எவ்வளோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஃபுல் பிக்சர் வேணும்னா, இப்போ நான் ஃபுல்லாவே வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். இப்ப என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? எந்த இடமுமே வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ஆகல. எதுவும் பிளர் ஆகல. எல்லாமே பாருங்க கிளியர் ஒரிஜினல் பிக்சர் அப்படியே இருக்கு. அதுவே இத வந்து எனக்கு வேணுங்கிற ரேஷியோவுக்கு நான் லென்ஸ வந்து ஜூம் பண்ற மாரி தான். ஜஸ்ட் இந்த ஃபோக்கஸ் ரேஞ்ச பார்த்தீங்கன்னா, நான் கம்மி பண்ண என்ன ஆகுதுன்னா, என்னோட ஃப்ரண்ட்ல இருக்கிற சப்ஜெக்ட் மட்டும் தான் 100% எனக்கு ஃபோக்கஸ் ஆகுது. அத தாண்டி வர்றதெல்லாம் ஃபோக்கஸ் ஆகவே இல்ல. ஓகேங்களா? இது என்ன எல்லோ கலருங்கும்போது ஃப்ரண்ட்ல நம்ம மெயினா இருக்கிற சப்ஜெக்ட். இப்போ இத வந்து கொஞ்சம் நகர்த்துறேன். நகர்த்த என்ன ஆகும்னா, ஃப்ரண்ட்ல இருக்கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளர் ஆகும். அப்படியே என்ன ஆகுது? பேக்ல இருக்கிறது வந்து அப்படியே உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இங்க இருக்கிறது ஃப்ரண்ட், இங்க இருக்கிறது பேக். இப்ப சென்டர்ல மட்டும் எனக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபீல்ட வந்து நீங்க சென்டர்ல கொண்டு போய்க்கலாம். இப்ப என்னாகும்னா, சென்டர்ல என்ன சப்ஜெக்ட் இருக்குதோ, அது மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் ஆகும். இந்த மாரி தான் வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வந்து வொர்க் பண்ணுவோம். சரி, இது இல்லாம வேற ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டா, இங்க பூஸ்ட்ன்னு இருக்குதல்ல. இதுதான் வந்து கொஞ்சம் அடுத்த லெவல்ல நம்மளோட பிளர்ர வந்து குவாலிட்டியா கொண்டு போறது. இப்போ நான் ஓரளவுக்கு நல்லா பூஸ்ட் குடுத்துர்றேன். இப்ப இத வந்து ஃப்ரண்ட்ல வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்ல வைக்கும்போது, பேக்ல நல்லா பிளர் ஆகுதுங்களா? இப்போ பூஸ்ட்ட வந்து கம்மி பண்றேன். கம்மி பண்ணும்போது ஓரளவுக்கு லைட்டா இருக்கும். பூஸ்ட்ட இன்கிரீஸ் பண்ணும்போது, அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே நல்லாருக்கும். அதுக்கு அடுத்தது பிளர் அமௌண்ட்ன்னு இருக்குதுல்ல. இந்த பிளர் அமௌண்ட் எந்த அளவுக்கு பிளர் இருக்கணும்? அப்படிங்கிறது. எனக்கு ஒரு நல்ல பிளர்ரா இருக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல. ஒரு 77 அப்படின்னு வச்சிருக்கேன். இப்ப பிளர் ஆனோன்னா, இங்க இருக்கு பார்த்தீங்களா? இந்த டாட்டட் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அ இந்த இதெல்லாமே வந்து கொஞ்சமா இதாகுது. லென்ஸ் ஃப்ளேர் மாரி. இத நான் வந்து எனக்கு பிடிச்ச டோனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்ப இங்க பூஸ்ட்ன்னு இருக்கும். இந்த பூஸ்ட்ட நம்ம எந்த அளவுக்கு லைட்டா வேணுமா? கொஞ்சம்
ஹைலைட் ஆகணுமா அப்படிங்கிறது. நீங்க எந்த ஷேப் வேணாலும் இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்பவுமே நல்லாருக்கும். இப்ப அந்த இதுக்கு ஏத்த மாரி வந்து நல்லா ஹைலைட் ஆகணும், ஆகக்கூடாது அப்படிங்கிறத எடுத்துக்குறது. ஒரு பூஸ்ட் குடுக்கும்போது, இப்ப நம்மளோட பிக்சர் பார்த்தீங்களா? நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கிற மாரி இருக்கு. இப்ப நான் பூஸ்ட்ட வந்து எடுத்துட்டேன்னா, ஒரு டல்லான ஒரு ஃபீல் இருக்கிற மாரி அது தெரியும். அதுக்காக தான் வந்து இந்த பூஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சரி, இது எல்லாமே ஓகே ஆயிருச்சு. இப்போ எனக்கு இந்த கலர் வேரியேஷன வந்து நான் வேற மாரி கொண்டு போனா, எப்படி இது வொர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பார்த்தீங்களா? விசிபிள் டெப்த் அப்படிங்கிறது. இத வந்து எனபிள் பண்ணுங்க. எனபிள் பண்ணும்போது, ஃப்ரண்ட்ல இங்க இருக்கிற எல்லோ, இந்த ஸ்டார்ட்டிங்ல இருக்க எல்லோ இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட். இப்ப இத வந்து நான் அப்படியே பின்னாடி நகர்த்துறேன். நகர்த்த நகர்த்த என்ன ஆகுதுன்னா, என்னோட சப்ஜெக்ட் ஃபுல்லாவே வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது. இப்ப என்ன ஆயிருக்கு? நான் வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் எல்லாம் எனக்கு இந்த சைடு வந்துருச்சு. இப்போ இதுங்கிறது தான். இந்த ஏரியா இதான் வந்து ஃபோக்கஸ் ஏரியா அப்படிங்கிறது. இந்த ஏரியா எங்க இருக்குதோ, அத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நகரும். இப்போ இந்த இடத்துல நான் பிக் பண்ணலாம். இந்த பாயிண்ட் வச்சுட்டு எனக்கு இந்த சப்ஜெக்ட்னா, சப்ஜெக்ட்ட கிளிக் பண்ணீங்கன்னா சப்ஜெக்ட் வந்துரும். மரம்னா, இப்ப இத கிளிக் பண்ணிட்டு அந்த மரத்த கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அந்த மரம் ஃபோக்கஸ் ஆகும். நீங்க எந்த சப்ஜெக்ட்ட செலக்ட் பண்றீங்களோ, இந்த பாயிண்ட்ட வச்சு நம்ம கிளிக் பண்ணி அத ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு ஆப்ஷன் நல்லாருக்கும். 2வது நெறைய இதுல எனக்கு ஒரு கேரக்டர் மட்டும் ஃபோக்கஸ் ஆகணும்னா, இத கிளிக் பண்ணேன்னா, அந்த கேரக்டர் மட்டுமே வந்து ஃபோக்கஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு, நான் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இந்த இடத்துல வச்சிருக்கேன். இந்த கேரக்டர்ங்கிற சிம்பல் இருக்கு பார்த்தீங்களா? ஜஸ்ட் அத ஒரு கிளிக் பண்ணேன்னா, நம்மளோட பிக்சர்ல எங்க கேரக்டர் இருக்கோ, அந்த கேரக்டர் வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆகும். ஃபோட்டோகிராஃபி கேமரா இல்லாமயே நீங்க நார்மலா எடுக்கிற உங்க மொபைல் ஃபோட்டோலயே இந்த மாரி ஒரு ஃபீல் வந்து ரொம்ப சூப்பரா குடுத்துக்கலாம். இதுதான் வந்து கேமரா ரா ஃபில்டர்ல நியூவா அப்டேட் பண்ண டெப்த் ஆஃப் ஃபீல்டுங்கிற கான்செப்ட். கிரியேட்டிவான ஃபோட்டோ எடிட்டிங் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்புக்குன்னே ஒரு டியூட்டோரியல் போட்டிருக்கேன். அத பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இல்லாம கன்டினியூவா நான் அப்லோட் பண்ற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, ஆல் நோட்டிஃபிகேஷன் ஐகான எனபிள் பண்ணுங்க. வாழ்க தமிழ்!